ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டின் ஒரு காலம் 17வது ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை நாம் இன்றைக்கு கொண்டாடுகிறோம். கடந்த வாரங்களிலே நாம் விதைப்பவன் உவமை பற்றியும் விண்ணரசு எத்தகையதாக இருக்கிறது என்பதை குறித்தும் தியானித்திருக்கிறோம். இந்த நாளிலே நாம் இதை நம்முடைய சிந்தனைக்காக முதல் வாசகத்தில் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்கிறோம். அரசராகமம் முதல் புத்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தில் வரக்கூடிய சாலமோனுடைய பதிலை நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் சாலமோனிடத்திலே சொல்லுகிறார், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று சொல்கிறார். சாலமோன் அப்படி கேட்ட உடனே சாலமோன் ஒரு நிமிஷம் அப்படி யோசித்துட்டு ஞானத்தை கேட்கிறார். ஆனால் கேட்பதற்கு முன்பாக சாலமோனுடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், ஆண்டவரே, நான் செய்வதறியாத பிள்ளை என்று சொல்கிறார். செய்வதறியாத பிள்ளை. இந்த ஒரே ஒரு வசனத்தை நம்முடைய சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொள்கிறோம். நீங்கள் குழந்தைகளாக மாறாவிடில் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒரு குழந்தையை எல்லா மத்தியிலும் நடுவில் நிறுத்தி இறையாட்சி என்பது இந்த குழந்தைகளுக்கு ஒப்பானதாக இருக்கிறது என்று ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகிறார். இன்னும் பல்வேறு இடங்களிலே ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் தியானித்தோம் என்றால், குழந்தைகளுக்குரிய மனநிலை, குழந்தைகளாக மாறுதல், ஞானிகளுக்கும் விவேகளுக்கும் மறைத்து தந்தையே நீர் குழந்தைகளுக்கு வெளிப்படுத்துகிறீர், ஆகவே நான் உம்மை போற்றுகிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுவர பகுதியெல்லாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் குழந்தைகளுடைய அந்த மனநிலையில் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய வேண்டுதல் எல்லாமே நிச்சயமாய் கேட்கப்படும் என்பதைத்தான் இந்த முதல் வாசகம் நமக்கு நினைவூட்டுகிறது. அன்பார்ந்தவர்களே, சாலமோன் அரசனாகிற போது அவனுக்கு வயது 20. அவன் 39 ஆண்டுகள் ஆட்சி செய்தான், இஸ்ரேல் மக்களுடைய அரசனாக இருந்தான் என்று அவனுடைய வாழ்க்கை வரலாற்றில் நாம் பார்க்க முடிகிறது. 20 வயசு நிரம்பிய ஒரு மனுஷன் ஆண்டவர் கேட்ட உடனே என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே, நான் ஒரு இளைஞன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அரசன் என்ன சொல்லுகிறான்? நான் செய்வதறியாத பிள்ளை என்று சொல்லுகிறான். அப்போ ஒரு பெரிய அரசனாக இருந்தும், ஒரு பெரிய மதிப்புக்குரியவனாக இருந்தும், அந்த மதிப்புக்குரிய இடத்தை அவன் பற்றிக் கொள்ளாமல் தன்னை ஒரு குழந்தையாக அவன் சொல்லுகிறான். அன்பார்ந்தவர்களே, சின்ன பிள்ளைகள்லையும் விவரம் தெரிஞ்ச பிள்ளைங்க அப்படின்னு சொல்றோம். விவரம் தெரியும் இப்போ அவனுக்கு, இப்போ அவனுக்கு விவரம் தெரியும், எது நன்மை எது தீமை அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்றத பார்த்துருக்கோம். அரசனாக இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு அரச பதவி வகிக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு நிச்சயமா எது நன்மை எது தீமை, எது கடவுளுக்குரிய மக்கள் எது தீயனுக்குரிய மக்கள், இதெல்லாம் கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். ஓரளவுக்கு தெரிந்திருந்தாலும் கூட சாலமோன் அரசன் ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிற போது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் செய்வதறியாத பிள்ளை. அறியாத பிள்ளை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன செய்கிறது எனக்கே தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு குழந்தையாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற இந்த வார்த்தையை நாம் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், ஒரு குழந்தையாகவே, ஒரு குழந்தைக்குரிய மனநிலையையே
அப்படியே அரசன் என்கிற நிலையிலிருந்து அவன் தன்னை மிகவும் தாழ்த்தி தாழ்த்தி வெளிப்படுத்தினான் என்பதைத்தான் இங்கே சாலமோன் அரசனுடைய வேண்டுதலாக பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, குழந்தைகள் அப்படியே வெளிப்படையாக இருக்கக்கூடியவங்க. சும்மா அப்படியே மூடி மறைச்சி அங்க ஒன்று பேசுவோம் அங்க ஒன்று பேசுவோம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. வளர்ந்த பிறகுதான் நமக்கு அப்படி வந்துடுது. நம்ம ஆள் பார்த்து, இடம் பார்த்து, நேரம் பார்த்து, அப்படி சூழ்நிலையெல்லாம் பார்த்து பார்த்து பேச வேண்டிய பழக்க வழக்கம் எப்போ வந்துடுது? பெரிய ஆளான பிறகுதான். ஆனால் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது அதுக்கு ஒன்றும் தெரியாது. 3ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பிள்ளை வகுப்பில் இருக்கிறான். அப்போது எல்லா பிள்ளைகளுக்கும் வந்திருக்கக்கூடிய ஒரு பண்டத்தை அங்கே கிளாஸ் டீச்சராக இருந்தவங்க அப்படியே கொஞ்சமாக பிச்சு பிச்சு கொடுக்காங்க. அப்போ யாருக்கும் கொடுத்தா ஒருத்தரும் நிறைய பிச்சுக்கிட வேண்டியிருக்கும், அல்லது யாருக்கா அதிகமாக கொடுத்துட்டாங்க அப்படி கையில் வச்சு பார்ப்பாங்க. இப்போ கையில் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அதிகமாக இருக்குது உனக்கு குறையா இருக்குன்னு சொல்லுவாங்கன்ட்டு அந்த டீச்சர் என்ன செஞ்சாங்க, வாங்கிட்டு வந்த ரொட்டி துண்டை பிச்சு பிச்சு நீ எல்லாம் வாயை பிளக்கணும், வாயில் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ வாயை பிளந்துட்டு இருக்கணும், வாயில் கரெக்டாக போடுவோம், வாய் திறந்து அதில் போடணும். அப்போது இந்த ஒரே ஒரு குழந்தை மட்டும் என்ன செஞ்சா, 3ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை கண்ணை மூடிக்கிட்டே டீச்சர் பக்கத்தில் வரும்போது, டீச்சர் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க, பெருசாக போடும்போது என் வாயில் போடுங்கண்ணா, பெருசாக போடும்போது என் வாயில் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த பிள்ளை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிள்ளை. அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்கிறான், எல்லாத்தையும் ஒழுங்காக எடுத்துச்சுன்னு வாசிங்க, ஒருத்தர் வாசித்து பிடிச்ச உடனே நல்ல வாசித்தா கை தட்டணும் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவன் எப்படி ஆடு எடுத்த உடனே இவளே போய் வாசித்தாச்சு. வாசித்து முடிச்ச உடனே டீச்சர் வர்றதுக்கு முன்னாடியே ஏலாம் கைதட்டு நான் நல்லா சொல்லிட்டேனா கைதட்டு இருக்கான். கண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, குழந்தைகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அவர்களுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்வார்கள். அவர்கள் வேண்டுவதை பெற்றுக்கொள்வாங்க. பங்களாவுக்கு ஒரு பிள்ளை எப்போதும் டெய்லி ஒரு 4ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை இந்த கொரோனா பீரியடில் ரொம்ப டெய்லி அட்டண்டன்ஸ் போட்டுருவான். அப்போ நான் சொல்லுவேன், உனக்கு கொரோனா இருக்குது, இவரே கொரோனா கேள்வி, அதனால் இந்த பக்கம் வந்துடாத, ஓடி பெரு அப்படின்னு சொல்லுவேன். இல்லை அவளை விரட்டன்னா ஒரே வழி, தண்ணியை போய் ஊற்றணும். தண்ணியை போய் ஊற்றினா ஓடி போயிடுவான். ஏன்னா நினச்சி விட்டுருவாங்க, ட்ரெஸ் எல்லாம் பார்த்து வந்து ஒரே ஓட்டமாக ஓடிடுவாங்க. ஆனால் ஒரு நாள் ஊற்றி விட்டால் மறுநாள் என்ன செய்வா, ப்ளீஸ் கதவை தரங்களேன், ப்ளீஸ் கதவை தரங்களேன், ஒரு 10 ரூபா கொடுங்க, இது 10 ரூபா கொடுங்க போயிருப்பேன். 10 ரூபா உனக்கு எது கொடுக்கணும், தர முடியாது. இல்லை ஒரு 5 ரூபா கொடுங்களேன் ப்ளீஸ் அப்படின்பா. அது எது கொடுக்கணும், எனக்கு சம்பாதிச்சுங்க உனக்கு கொடுக்க, ஒரு 2 ரூபா கொடுங்களேன் கடைசி 2 ரூபா. அதாவது அந்த குழந்தைகள் எப்படி பெற்று அதை பார்த்த உடனே நமக்கு அதை இன்ட்ரெஸ்டிங்காக பேச வச்சு கடைசி அவள் கேட்டதுக்கும் மேலே தான் நம்ம கொடுத்தருக்கு போகிறோம். ஆனால் எவ்வளவு தூரம் குழந்தைகள் அவளை எளிதாக பெற்றுக்கொள்கிறார்கள். இப்போ சாலமோன் என்ன சொல்கிறார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் பெரிய அரசனா இருப்பேன், இந்த பாரு மக்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கிறேன் அப்படி சொல்லல. என்ன சொல்கிறார், ஆண்டவரை நான் செய்வது அறியாத பிள்ளை, எனக்கு என்ன செய்யணும்னே தெரியாது, நான் பேசினா நீர் தான் இருக்கணும், நான் ஏதாவது ஒரு நன்மையான காரியம் செஞ்சோம்னா அங்கு நீர் தான் இருக்கணும், ஆக என் வாழ்க்கையில் எல்லா நேரமும் நீர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் என்னது, செய்வதறியாத பிள்ளை. ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் எப்போதும் கூட இருப்பான், அப்படிதானா? அந்த குழந்தை வளர்கிற வரைக்கும் அந்த தாய் கூடவே இருந்து கவனித்தாதான் அந்த குழந்தைக்கு என்னன்னு தெரியும். இல்லைன்னு சொன்னா குழந்தைகள் நம்ம ஆடு மாடுகள் மாதிரி குட்டி போட்ட உடனே எங்க வாட்டுக்கு எச்சு ஓடும், நடக்கும், புல்ல திங்கும், அது தாயை பார்க்கும், அப்படிலாம் கிடையாது. நம்ம அதுக்கு புரண்டு கொடுத்ததுக்கு ஒரு 3 மாசம் ஆகுது, அதுக்கப்புறம் அதை உட்கார வைக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுது, ஏற்கனவே முதல்ல தலை சுமக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுது, உட்கார வச்சு தவளை வச்சு நடக்க வச்சு இவ்வளவு வேலையும் பார்த்து தான் அவங்களெல்லாம் உருவாக்கி கொடுக்குறாங்க. என்னையும் தான் ஜெட் எல்லாரையும் அப்படித்தான் உருவாக்கி கொடுக்குறாங்க. ஆனா அந்த குழந்தையாக இருக்கிற போது நாம என்ன செய்வோம்னு சொன்னா, எல்லா காரியங்களுக்கும் நம்ம பெற்றோர்களை சார்ந்திருப்போம். இங்கே சாலமோன் ஆண்டவரை நோக்கி சொல்லுகிற போது, நான் செய்வதறியாத பிள்ளை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், எல்லாத்துக்கும் உண்மைதான் சார்ந்து இருக்கிறேன், நான் இன்னொரு ஆளை தேடலை,
இன்னொருவர் எனக்கு பணம் தருவார், பொருள் தருவார், செல்வம் தருவார், எல்லாம் தருவார் என்று எதிர்பார்த்து காத்திருக்கவில்லை. ஆண்டவரை செய்வது தெரியாத பிள்ளையாக இருக்கிற என்னை ஒரு தாயும் தந்தையும் எப்படி பராமரிப்பார்களோ, என்னவெல்லாம் கொடுப்பார்களோ அதையெல்லாம் சேர்த்து கொடும். அதுதான் சாலமோனுடைய மன்றாட்டாக நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு நமக்கு பல நேரங்கள்ல நம்ம வளர்ந்துட்டோம், பெரிய ஆள ஆனதுக்கு அப்புறம் என்ன சொல்றோம், எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க சும்மா இருக்கீங்களா இல்லையா, அம்மாவை பார்த்து பிள்ளைய சொல்லிடுது, அப்பாவை பார்த்து சும்மா இருக்கப்போ உங்களுக்கு ஒண்ணு தெரியாது அப்படின்றது. ஆனா குழந்தைகளாக அந்த மனநிலை கொண்டவர்களாக இருக்கிற போது நிச்சயமா அதுதான் உண்மையும் நேர்மையுமாக இருக்க முடியும். அப்ப கடவுளுடைய பாவத்துல வந்தாச்சுன்னு சொன்னா நாம பெரிய ஆளு, 60 வயசு ஆயிட்டு 70 வயசு ஆயிட்டு அப்படிலாம் கிடையாது. கடவுளுக்கு முன்னிலையில் நாம் எல்லோரும் குழந்தைகள் தான், செய்வதறியாத பிள்ளைகள் தான். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியாத நிலையில் இருக்கிறேன், எனக்கு வழிகாட்டும் என்று சொல்லுகிற அந்த மன்றாட்டு என்னவா இருக்கும்னு சொன்னா, நீங்க உண்மையிலேயே நல்லா இருக்கீங்களா இல்லையா, நீங்க உண்மையிலேயே கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்கீங்களா இல்லையா, எல்லாவற்றையும் ஆய்வு செய்வதற்கான ஒரு வழிகாட்டு. அதைத்தான் நாம் பல இடங்களிலே பார்க்கிறோம். பெரிய பெரிய இறைவாக்கினர்கள், ஆண்டவருடைய அழைப்பு பெற்றவர்கள் எல்லாரும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, நான் குழந்தைன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் பெரிய ஆளு, என்னை தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்க, நீங்க தேர்ந்தெடுத்ததுனால நீங்க சொல்றதெல்லாம் கேட்கிறேன் அப்படிலாம் யாருமே சொல்லல. நீ பாருங்க, விவிலியத்திலே பார்க்கிறோம், மோயிசனை ஆண்டவர் அழைக்கிற அந்த காட்சியிலே விடுதலை பட புத்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்திலே நம்ம வாசிக்க கேட்கிறோம். அங்கே ஆண்டவரோடு பெரிய போராட்டமே மோயிசன் நடத்துகிறார். ஏன்னா பாரவான் மன்னன் இடத்துல நான் போக முடியாது, நான் போறதுக்கு போனா பேச முடியாது அப்படின்னு சொல்லி எல்லா விதங்களையும் தட்டி கழிப்பார். கடைசியா ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே, நீர் உமது அடியானிடம் பேசுவதற்கு முன்போ பேசிய பின்போ நாவன்மை அற்றவன், ஏனெனில் எனக்கு வாய்த்துக்கும் நான் உளரும். இதெல்லாம் யார் செய்வா? சின்ன பிள்ளைங்க தான் என்ன செய்யும், பேசும்போது வாய்த்துக்கும் நான் உளரும். நம்ம ஒன்று சொன்னோம்னா அது வேற மாதிரி சொல்லும். நீங்க அம்மான்னு சொன்னீங்கன்னா அது தும்மாங்கும், அல்லது நீங்க அப்பான்னு சொன்னீங்கன்னா துப்பாங்கும். எதையாவது மாற்றி மாற்றி சொல்லுங்களேன். இங்க மோயிஸ் என்ன சொல்றாரு, அவரே குளறி போய் நான் எனக்கு குளரும், எதையால முடியாது. அப்போ ஆண்டவர் முன்னிலையில் ஆண்டவரை நான் ஒரு சிறு பிள்ளை என்பதை மோயிசன் ஏற்றுக்கொள்கிற போது ஆண்டவர் என்ன சொல்கிறார், என் வார்த்தைகளை உன்னுடைய நாவில் வைப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளிலும் நான் இருப்பேன், கையில் கம்பு வைத்திருக்கிறாயா அதுவும் உனக்கு ஆயுதமாக இருக்கும் என்பதைத்தான் ஆண்டவர் சுட்டி காட்டுவதாக நம்ம விவிலியத்திலே பார்க்கிறோம். அதே போல சாமுவேல் குழந்தையாக இருக்கிற போது ஆண்டவர் அழைக்கிறார். 7 இறைவாக்கினர் அங்கே இருக்கிறார். அந்த குருவானர் இருக்கிற போது இது ஆண்டவருடைய குரல் தான் என்று தெரிந்த உடனே நாம் என்ன பார்க்கிறோம், சாமுவேல் முதல் புத்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சாமுவேல் என்ன சொல்கிறார், ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன், நான் தாழ்ந்தவன், அதை யார் சொல்லுவார், நான் ஒரு குழந்தை அப்படிங்கிற ஒரு யார் சொல்லுவார், யார் ஒரு குழந்தையினுடைய மனநிலையை கொண்டிருக்கிறாரோ அவர் தான் சொல்ல முடியும். இங்கே சாமுவேல் தன்னை ஒரு குழந்தை என்கிற நிலையில் இன்னமும் ஒன்றும் தெரியாதவர் போல ஆண்டவர் பாதத்தில் ஒப்பு கொடுக்கக்கூடிய அந்த ஜெபத்தை இறைவன் கேட்பதாக நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த விவிலியத்திலே இறைவாக்கினர்களாக அழைக்கப்பட்டவர்களிலே குறிப்பாக எரேமியா இறைவாக்கினர் தன்னுடைய அழைப்பை என்ன பதில் சொல்லுகிறார், எரேமியா புத்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாதே, சிறு பிள்ளைதானே நான் என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம என்ன பார்க்கிறோம் சொன்னா, ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள், ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தவர்கள், இறைவாக்கினர்களாக இருந்து எல்லா மக்கள் மத்தியிலும் நற்செய்தி அறிவித்தவர்கள், துணிவோடு பேசியவர்கள், ஆண்டவர் பாதத்தில் வந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்கன்னா, சிறு பிள்ளை நான், எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக தங்களுடைய இயல்பை ஏற்றுக்கொள்கிற, தங்களுடைய நிலையை புரிந்து கொள்ளுகிற, கடவுளுடைய துணையை தேடுகிற, இன்னும் கடவுளையே பரிசாக வரமாக கேட்கிற அந்த குழந்தைகளுக்குரிய மனநிலை இருந்தால் மட்டும்தான் அந்த ஜெபம் நிச்சயமாக ஆசீர்வாதமான ஒரு ஜெபமாக இருக்க முடியும். அதனால்தான் சாலமோன், நான் செய்வதறியாத பிள்ளை,
நன்மையும் தீமையும் பகுத்து பார்ப்பதற்கு தெரியாதவனாக இருக்கிறேன், எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொன்ன உடனே நீ கேட்டிராத செல்வத்தையும் சேர்த்து நான் உனக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் முன்னிலையிலே வருகிற போது நாம் கண்களை மூடி கரங்களை குவித்தவர்களாக செபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும், ஆண்டவரே நான் செய்வதறியாத பிள்ளை, ஏதாவது தவறு செய்திருந்தால் என்னை மன்னியும், நான் செய்வதறியாத பிள்ளை எனக்கு வழிகாட்டு, நான் செய்வதறியாத பிள்ளை எனக்கு பேச கற்றுக் கொடு. இப்படி ஒவ்வொரு நிலையிலும் நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த வேண்டுதல் நிச்சயமாக சாலமோனுடைய வேண்டுதலாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வேண்டுதலை முன்னெடுக்க நாம் இந்த பலியிலே ஜெபிப்போம். இறைவனை ஆசீர்வதிப்பார். ஆமென்.